உங்க பார்ட்னர் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னா உங்களை மேக்ரோ சீட் பண்றாங்க. மேக்ரோ சீட்டிங்கிறது ஒரு கேம் மாதிரி தான். ஒவ்வொரு ரவுண்டுமே மோசமாயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹிடன் மூவ்ஸ். உங்களுக்கு தெரியாம உங்க பார்ட்னர் வேற ஒரு பர்சன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்மால் டெக்ஸ்ட், கால்ஸ், மீட்டப்ஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க. இது ரொம்பவே இன்னசென்ட்டா தெரியும். ஆனா உங்க ரிலேஷன்ஷிப்பை ரூயின் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். தென் குவார்ட்டர் ஃபைனல்ஸ். இதுல கான்வர்சேஷன்ஸ் இன்னும் டீப் ஆகும். உங்ககிட்ட காட்டாத ஃபீலிங்ஸை இன்னொரு பர்சன் கிட்ட காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சீக்ரெட்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் கேர் இது எல்லாமே ஸ்லோவா ஷிஃப்ட் ஆயிடும். இங்கே தான் பிட்ரேயல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் செமிஃபைனல்ஸ். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அவங்கன்னு ரெண்டு பேர்கிட்டயுமே டைம், கேர் அண்ட் அட்டென்ஷன் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. நிறைய லைஃப்ஸோட டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஃபைனல்ஸ். இதுதான் கிளைமேக்ஸ். இப்போ அந்த பர்சன் கிட்ட இருந்த எமோஷனல் கனெக்ஷன் பிசிக்கல் ஆயிடும். பார்ட்னரோட ஹார்ட் அண்ட் பாடி ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா கொடுப்பாங்க. இங்கே தான் சிச்சுவேஷன் ரொம்பவே வேர்ஸ் ஆகும். இங்கே உங்க பார்ட்னர் மேக்ரோ சீட்டிங்ல வின் பண்ணுவாங்க, இல்லனா ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையுமே லூஸ் பண்ணிடுவாங்க. மேக்ரோ சீட்டிங் இங்க ஃபர்ஸ்ட் த்ரில்ல கொடுக்கும், ஆனா எண்ட்ல பெயின், கில்ட் அண்ட் லோன்லினஸ் இது எல்லாமே தான் ரிசல்ட்டா இருக்கும். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல யாரையுமே கேம்பிள் பண்ண விடாதீங்க. பிகாஸ் ஒன்ஸ் யூ லூஸ் ட்ரஸ்ட், no next match can fix it.